அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொருவருக்குள்ளும் பலம் பலவீனம் என்று ரெண்டு விஷயம் இருக்கும். அந்த ரெண்டு விஷயத்தை பற்றிய ஒரு சின்ன கதை தான் இது. ஒரு நாள் நரி ஒன்று காட்டுல போய்கொண்டேன். இந்த நரிக்கு சேவலை கண்டா பயம். என்ன நரியன் சேவலை கண்டு பயப்படுது என்றால், சேவல்ற தலையில சிவப்பா இருக்குமே, அதை என்ன சொல்ற, சேவல்ற கொண்டப்பூ. அந்த சேவல்ற கொண்டப்பூ சிவப்பா இருக்கும். அந்த சிவப்பை கண்டா நரிக்கு பயம். ஏனென்றா தலையில நெருப்ப வச்சு ஒரு மோசமான ஒரு பிராணி, ஒரு மோசமான பறவை என்ற ஒரு நினைப்பு நரியிட மனதில் பதிஞ்சிச்சு. நரியே தந்திரமானது, ஆனா நரி கண்டு இந்த சேவலை பயப்படுதுண்டா அது பெரிய ஒரு விஷயம் தானே. அப்ப அந்த ஒரு நாள் சேவல் கேட்டது நரிய கூப்பிட்டு, இங்க வாங்க, நீங்க என்ன கண்டு ஒரே பயந்து போறீங்க, என்ன விஷயம் என்று. நரி சொல்லிட்டு, சே உன்னோட எல்லாம் பேசப்படாப்பா, நீ எல்லாம் பயங்கரமான ஆள், ஏன் என்று கேட்டது சேவல். நீ தலையில நெருப்ப வச்சுட்டா எப்படி நான் உன்னோட நண்பனா பழகிறது, இப்படி நெருப்ப தலையில் யாரும் கொண்டு திரிவாங்களா, அது சரி, நீ பயங்கரமான ஆள், நீ நான் உன்னோட பேச மாட்டேன்னு என்ன விடண்டு. சேவல் சிரிச்சிட்டு நரிட்ட சொல்லிச்சு, இங்க வா, அது நெருப்பில்லை, அது ஏண்டா கொண்டை, அழகான ஒரு கொண்டை, சிவப்பா இருக்கும், நீ வேணுமெண்டா தொட்டு பாரு, பாவன் கிட்ட என்று நரிய கூப்பிட்டுது. நரிக்கு பயம். ஏண்டா சேவல் கூப்பிட்டு சிலவளை நம்மளை இது ஏனும் சாகடிச்சிருமோ என்ற பயம். அந்த பெரிய தந்திரமான நரியே சேவலை கண்டு பயப்பட்டு இப்படி சொல்லுதுன்னு சொன்னா, அப்ப சேவல் சொல்லிச்சு திரும்ப, இப்படி சொல்லுதண்டா யோசிக்க வேண்டி இருக்கும். அப்புறம் சேவல் திரும்ப கூப்பிட்டு சொல்லிச்சு, நீ பயப்படாத, வா, நானும் நீ நண்பன் தான், இங்க தொட்டுப்பார், இங்க வா, இங்க வாண்டு இந்த சேவல் இந்த நரிய விடல, என் தலையை தொட்டுப்பார், இங்க கிட்ட வா, அது நெருப்பு இல்லை, இந்த பூ அழகான கொண்டை, எனக்கு கடவுள் தந்திரிக்கான் வடிவா சிவப்பு கொண்டை, நீ வந்து பிடிச்சி பாருன்னு. நரி மெதுவா பதுங்கி வந்து சேவல்ற கொண்டையில கை வச்சு அந்த பூவை பிடிச்சி பார்த்துது. அப்பதான் நரிக்கு தெரிஞ்சுது, இது நெருப்பில்லை, இது ஒரு பூ மாதிரி இருக்கி சேவல்ற என்று நரி விளங்கி கொண்ட பிறகுதான் நரிட புத்திய காட்டுச்சு. என்ன, இவ்வளவு நாளும் சேவலை கண்டு நம்ம பயந்து போன நம்ம இந்த சேவல் மடையனாகி போட்டு நம்மள இந்த சேவலை இனி உயிரோட விட்டு வைக்க கூடாது என்று அப்படியே கழுத்துல ஒரு புடி நரி சேவலை. சேவல் உடனே செத்துட்டு, நரி சேவல் அடிச்சு சாப்பிட்டு. இதைத்தான் சொல்ற, எங்கள்கிட்ட பலம் பலவீனம் என்று ரெண்டு விஷயம் இருக்கு. இதுல எங்களை கண்டு எதிரி பயப்படுவான். அதாவது இவனை கண்டா, இவன் இப்படியான ஆள், இவன்கிட்ட போக்கூடாண்டு வலிய கூப்பிட்டு, டேய் என்னடா அப்படியான ஆள் இல்லடா, நான் இங்க வா, என்னோட பழகி பார், நான் இப்படியான ஆள் தான், என் குடும்பம் அப்படி இல்லை, நான் நல்ல சோக்கான ஆள், இங்க வாவன் என்று நம்மட எதிரிட்ட நம்மட பலவீனத்தை காட்டினோம்டா இருக்கிற நம்மட பலமும் போயிரும். அதனால உங்கள்கிட்ட இருக்கிற எந்த பலவீனத்தை கண்டு எதிரி பயந்து போறானோ அவன்கிட்ட நீங்களாவே போய் இந்த சேவலை மாதிரி மாட்டி, நான் பலவீனம் இல்லாதவன், இங்க வாடா, நான் இதுதான்டா இந்த விஷயம் என்று ஒரு காலமும் சொல்லிடாதீங்க. இதைத்தான் ஔவையார் சொல்லியிருக்காவோ, உடையது விளம்பேல். இனி உங்கள்கிட்ட இருக்கிறத பற்றி பயந்து போனா எதிரிய கூப்பிட்டு நல்ல விஷயமா நினைச்சு கொள்ளுங்க, மற்றாக்கள்கிட்ட அது இல்லைன்னு சொல்லி வாயை கொடுத்து மாட்டிடாதீங்க. வணக்கம்.